வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய இந்திய நாட்டிலேயே பழமை வாய்ந்த ஒரு சட்டமன்றமாக கருதப்படுகிற தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கவர்னர் உரை எப்படி இருக்க போகிறது என்று எல்லாம் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகள்லுமே பார்த்தீங்கன்னா, சர்ச்சையில தான் முடிஞ்சுச்சு. கவர்னர் வருகிறார், உரையாற்றப் போகிறார் அப்படி இப்படின்னு சொல்லும்போது கூட அங்கே பல சர்ச்சைகள் இருந்தது. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் அவர்கள் அரசு தயாரித்து அளித்த உரையில் வந்துட்டு பல்வேறு வரிகளை புறக்கணித்து விட்டு, குறிப்பாக பெரியார், அண்ணா, கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களை தலைவர்கள் பெயரையும் அதில் திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையும் உச்சரிக்காமல் அவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, வந்து இதை விட்டு கூட்டத்தொடரை விட்டு வெளியேறினார். அங்கேயே ஒரு கண்டன தீர்மானம் வாசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ஆளுங்கட்சி தரப்புக்கு. 2024 முதல் கூட்டத்தொடர்லேயே ஒரு எப்பயுமே ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி தான் நடக்க போகுது அப்படின்றது பலர் கணித்திருந்தாங்க. அதே போல் தேசிய கீதத்தை பாடலை, தமிழ்தாய் வாழ்த்தை நீங்கள் பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டும் பல்வேறு விஷயங்களை அவர் வெளிப்படுத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, வெளிநடப்பு செய்கிறார் ஆளுநர். அவருடைய ட்விட்டர் பதிவும் ஒன்று போடுறார். ஆனால் ஒரு சில மணித்துளிகளுக்கு பிறகு அந்த ட்விட்டர் பதிவும் நீக்கப்பட்டு இருக்கிறது. அது எதனால் அப்படின்னு தெரில. அவர் என்ன நினச்சாரோ அப்படி அதை எடுத்துட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க அந்த போஸ்ட்டை. அதே போல் இவரை ஆளுநர் உரைக்கு அழைப்பு விடுக்க முறையாக நம்முடைய தமிழகத்தினுடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு போய் அவருக்கு ஒரு அழைப்பும் விடுத்திருந்தார். அந்த சூழலில் நீங்கள் தேசிய கீதத்தை பாடல, நீங்கள் தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ ஒரு ஆளுநர்னும் போது அவர் ஒரு பதிவு போடுறாருன்னா அது நாடு முழுவதும் உடனே ஒரு கவனத்தை ஈர்க்கும். அந்த வகையில் தான் அவர் இன்றைக்கி ஒரு பதிவை போட்டார். அதே நேரத்தில் உடனடியாக இந்து பத்திரிகை உள்ளிட்ட இணைய வழி செய்திகளில் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விஷயங்களை அவங்கள சொல்கிறாங்க. ஆளுநர் அந்த ஆளுநர் உரையை அவர் நிராகரித்து விட்டார், அவர் படிக்கலை. அவர் அவருடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே பாரம்பரியமாகவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்தாய் வாழ்த்தும் மாற்றி பாடப்பட்டுச்சு. ஆளுநர் அவர்கள் ஒரு இந்தி இம்போசிஷன் நிகழ்ச்சியில் அவர் பங்கெடுக்கும் பொழுது டிடி தூர்தர்ஷனில் அந்த நிகழ்ச்சி வரும்பொழுது அது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக இருந்துச்சு. அதே போல் ஏற்கனவே பார்த்தோம்னா நாகாலாண்டில் திரு ஆர்என் ரவி அவர்கள் கவர்னராக இருக்கும்போது தான் 2021 முதல் முறையாக இது பாடுறாங்க, தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு. அதற்கு பிறகு பல்வேறு திரிபுராலே கூட பார்த்திங்கன்னா மார்ச் 2018 தான் திரிபுரா அசம்பிளிலேயே தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு. தேசிய கீதம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம யாருமே அவமதிக்க முடியாது. பட் ஆனால் மரபுகளையும் அந்த பல ஆண்டுகளாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தையும் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி அதை பின்பற்றி இருக்கிறார்கள். அதில் வேணுன்ட்டே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக செய்த ஒரு விஷயமாக தான் தெரிகிறது. அதே போல் செக்ஷன் 51 விதின் த பிராக்கெட் கேபிட்டல் ஏ அண்டு விதின் த பிராக்கெட் ஸ்மால் ஏ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற போது அவங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு அபைட் பை தி கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் டீல்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் தி நேஷனல் ஃப்ளாக் அண்ட் தி நேஷனல் ஆந்தம் அப்படின்றாங்க. அப்போ அது எங்கெங்கே பாடப்படணுமோ, முறையாக எந்த இடத்துல பாடணுமோ அந்த இடத்துல அதை தவிர்க்கிறாங்கன்னா அது குற்றம் அப்படின்ற மாதிரி போகுது. இருந்தாலும் இந்த இது மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சட்டமன்றத்தில் அப்படி இது வரைக்கும் அவங்க பண்ணலை. காலங்காலமாக பல்வேறு ஆட்சிகள் இருந்துச்சு. ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கி வரையுமே பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகுலேருந்து பார்க்கும் பொழுது இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் தமிழக சட்டமன்றத்தில் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனவரி 2019 பிரதமர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில் மதுரையில் கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்படவில்லை, தேசிய கீதம் பாடப்படலை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைரக்ஷன், அதாவது ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணி
இவங்க வந்து ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனுவை வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணும்போது, மதுரை உயர்நீதிமன்றம் அந்த மனுவை வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்மிஸ் பண்ணாங்க பல்வேறு காரணங்களை சொல்லி. ஏன்னு கேட்டா, அதை வந்து எந்த இடத்துல பாடணும்னு இருக்கு. அது தேவையில்லாம நம்ம ஒரு இடத்துல பாடவும் முடியாது. ஆக அரசு நிர்ணயிச்ச அந்த கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு தான் வந்து நம்ம தேசிய கீதத்தை பாட முடியும். ஆனால் இவர்கள் வந்து நாங்க சொல்றது தான் நீங்க கேட்கணும், நாங்க சொல்றது தான் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரியே ஒரு அழுத்தத்தை கொடுத்து, சட்டமன்ற முதல் ஒ ஒரு புது வருஷத்துல உள்ள வந்து சட்டமன்றத்து கூட்டத்தொடர் நடக்கப்போது. ஆளுநர் உரையோடு தான் எப்பயுமே சட்டமன்றம் துவங்கும். அப்படி ஆளுநர் உரை அ அ வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையாக பார்க்கப்படுகிறது. ஆனால், இங்க வந்து என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆளுநர்கள் எல்லாமே இன்னொரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா, ஆளுநர் அவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு செலவாகிற பணம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தோன்னா, ஒரு ஆண்டுக்கு ஒரு நாளைக்கே ரூ. 2,36,301 செலவாகுது அவருக்கு அப்படின்றாங்க. ஒரு ஆண்டுக்கு பார்க்கின்ற பொழுது, 8,17,50,000 வந்து ஆளுநருக்கு செலவாகிறது. இந்த செலவாகிற பணம் வந்து அ மத்திய அரசினுடைய பணம் கிடையாது. மாநில அரசு இங்க நம்மளுடைய வரி பணத்தில தான் அவருக்கு வந்து அவருடைய அன்றாட செலவுகள், அந்த கட்டிட பராமரிப்பு, அவருடைய பெட்ரோல் செலவு, அவருடைய சாப்பாடு செலவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆளுநரா இருக்கும்போது, நம்முடைய தமிழக மக்களுடைய வரி பணம் தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி இருக்கும்பொழுது, ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசு, எந்த அரசு வருக எப்பயுமே அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஆளும் அரசுக்கு எதிராக வந்து எதிரான கொள்கைகள், எதிரான சித்தாந்தங்களை கடைபிடிக்கிறவர்கள தான் வந்து இங்க எப்பயுமே கவர்னரா போட்டு ஒரு டென்ஷனாவே வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் சரி, ஒண்ணும் இல்ல ஆளுநர் அவர்கள் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் இன்னைக்கு வந்து நவம்பர் 26லேருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரையும் வந்து ஒரு ஃபெஞ்சல் புயல்னு ஒரு புயல் வந்துச்சு. இதில தமிழக அரசு 6,680 கோடி எவ்வளோ கேட்டிருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு முறை கூட வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களை அங்க டெல்லியிலேருந்து யாரும் வந்து மத்திய அரசு அமைச்சர்களோ, இல்ல அ ப ஆளுநரோ வந்து நேரடியா வந்து ஃபீல்டுல போய் அவங்க மக்களை பார்க்கல. ஆனால், இப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே வெளிநடப்பு செய்றாங்க. எதையுமே வந்து பொறுமையாக கேட்கிறது கிடையாது. ஆகவே தமிழக ஆளுநர் ஆளுநரே வந்து வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச சட்டம்னு சொல்லி தான் ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட்லாம் மாத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ஆளுநருடைய இந்த அமைப்பே வந்து வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அதை ஏன் மாட்றாங்கன்றது தெரியல. இருந்தாலும் ஆளுநர் வந்து ஒரு 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 பாலமாக வந்து மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் செயல்படுவார். ஏதோ மாநில அரசுக்கு தேவைப்படும்போது ஆளுநர் மூலியமாக கேட்கலாம் மத்திய அரசிடமிருந்து. அப்படின்னு தான் நாங்கலாம் இவ்வளோ நாள் நினச்சிருந்தோம். அப்புறம் தான் தெரியுது, ஆளுநரும் இங்க வந்து அரசியல் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். ஆகவே வந்து தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய மரபு என்னவோ, அந்த மரபை இன்றைக்கு திமுக வந்து சரியான முறையில வந்து செஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில இன்சிஸ்ட் பண்ணி இத தான் நீங்க செய்யணும் அப்படின்ற மாரி ஏற்கனவே நாகாலாந்தில வந்துட்டு ரொம்ப நாளாவே வந்து தேசிய கீதம் பாடாமல் இருந்தாங்க. ஆனால் ஆர்.என். ரவி அவர்கள் அங்க வந்து கவர்னராக இருக்கின்ற பொழுது, அவர் தான் வந்து முதல்ல வந்து அத கொண்டு வராரு. அப்படி இங்கேயும் ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணலாமா நினைக்கிறாரான்றது தெரியல. இருந்தாலும் தமிழக அரசு வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்க. அதேபோல திமுகவை சார்ந்த திமுக கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். என்ன வெளியிட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, கவர்னர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து அவமதித்திருக்காரு. அதுக்காக நாங்க என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் தமிழகத்தில இருக்க எல்லா மாவட்ட தலைநகர்லயும் வந்துட்டு நாங்கள் வந்து கவர்னரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆகவே இது வந்து ஒரு கான்ட்ரோவர்சிய கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டாக எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, எங்க பாடணும், எங்க பாடக்கூடாதுன்றலாம் பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்ற பொழுது, ஒரு மரபை வந்து மீறி அவர் நினைத்ததை செய்யல அப்படின்றதுக்காக அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பதிவுகள் அப்படிதான் இருந்துச்சு. அவர் எடுத்து டெலீட் பண்ணிட்டா கூட அந்த பதிவுகள் இன்னைக்கும் வந்து சமூக வலைதளங்கள்ல சுற்றிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசு சரியான பாதையில வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை கொண்டு போணும். நெறைய பேர் தமிழ்த்தாய் வாழ்த்த பாட சொன்னா பாண்டிச்சேரி வாழ்த்தெல்லாம் பாடுனாங்களாம். அவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.